நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த கரண்ட் இன்னைக்கு தான் போகணுமா? போத்தி கம்மியே படுத்துட்டியா கண்ணா? தூங்கு. நீங்க இன்னுமா தூங்கல? இப்ப நாட்டாம சேட்டத்தனமான நோக்கத்துல இருக்கார் போல இருக்கு. உண்மையை சொல்லவா, இன்னைக்கு எனக்கு கூட தூக்கம் வரல. எத்தனை நாளா வேண்டிட்டு இருந்தேன். இன்னைக்கு கடவுள் எனக்கு எல்லாம் கொடுத்துட்டாரு. இப்ப அவர்கிட்ட நான் கேட்கறதுக்கும் ஒண்ணும் இல்ல, அப்புறம் அவருக்கு எனக்கு கொடுக்கறதுக்கும் ஒண்ணும் இல்ல. என்னாச்சு? என்னங்க நாட்டாம, என்னாச்சு உங்களுக்கு? ரத்னா, ரொம்ப களைப்பா இருக்கு, தூங்க விடு. புரிஞ்சுது. இன்னைக்கு கருணா அண்ணகிட்டயும் ருக்மணி கிட்டயும் நான் பேசின பேச்சு அது உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தப்பு நடந்து போச்சு. என்னையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு நான் பண்ண தப்பால புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல இருந்த உறவு இன்னும் பலம் ஆயிடுச்சு. அவங்களுக்குள்ள இனிமே எந்த ஒளிவு மறைவும் இல்ல, எந்த பிரச்சனையும் வராது. நம்புனா நம்புங்க. நம்பிக்கை இழக்கக்கூடிய விஷயத்த ஒருவேளை நம்பிக்கையோட சொன்னோம்னா அப்ப நம்பிக்கையும் அன்பும் இன்னும் அதிகரிக்கும். ரத்னா, சொல்லுங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். சொல்லுங்க. என்னால ஒரு தப்பு நடந்துருச்சு. ரன்பீர், என்னாச்சு? என்னடா ரன்பீர்? ஒண்ணும் இல்ல, அம்மா வேற காத்தாடி வாங்கி தரேன், சரியா? செல்லம் இல்ல, அழக்கூடாது. வேற காத்தாடி வாங்கிக்கலாம், சரியா? செல்லம், தூங்குடா. நீங்க எங்கம்மா போகணும்? எங்க போகணும்? பிரீத்தம்பூர். டிக்கெட் 50 ரூபாமா? இதுல 40 ரூபாய் தான் இருக்கு, இன்னும் 10 ரூபாய் கொடுங்க. என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கா? சரி, இதுக்கு நீங்க ஹவலி வரைக்கும் போலாம். அடுத்த ஸ்டாப்பிங்ல இறங்கிருங்க. ஆனா நான் பிரீத்தம்பூருக்கு போக வேண்டியது ரொம்ப அவசியங்க. என்ன இது வரைக்கும் போக விடுங்க. அட நான் தான் சொல்றேன்ல, முடியாதுன்னா முடியாது. இங்க வா. இந்த அவனுடைய 10 ரூபா, அப்புறம் அவங்கள பிரீத்தம்பூர் போக விடு. அப்புறம் எனக்கு 50 ரூபா டிக்கெட் ஒன்று கொடு. டிக்கெட். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. ஆமாடி, ரொம்ப பிரச்சனையில இருக்க போல இருக்க. அங்க பிரீத்தம்பூர்ல யார் வீட்டுக்கு போயிட்டு இருக்க? நானும் அந்த ஊர்க்காரன் தாமா. என்னோட பொண்ணுக்கு சொந்தத்தை ஏற்படுத்தி தர. கடவுளே, நான் ரன்வீர், நாட்டாமையோட பையன். நான் உங்களுக்கு லெட்டர் எழுதிருந்தேன். உங்களுக்கு கிடைச்சதா இல்லையா? எனக்கு ஒரு தங்கச்சி வேணும். பாருங்க, எவ்வளோ சீக்கிரம் அனுப்பிச்சி விட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அனுப்பிச்சி விட்ருங்க. கடவுளே, அதுக்கு பதிலாக நான் என்ன வேணும்னாலும் தரேன். என்னோட எல்லா முடியும் எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு புது காத்தாடி கிடைச்சதுல அதையும் எடுத்துக்கோங்க. அப்பா எனக்கு வெளியூர்லேருந்து ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தார்ல, அதையும் எடுத்துக்கோங்க. ஆனால் தங்கச்சி கொடுத்துருங்க. சரி, முதல்ல இதை சொல்லுங்க, உங்களுக்கு என் லெட்டர் கிடைச்சதா இல்லையா? கிடைச்சது கண்ணா, உன் கடிதம் கிடைச்சது கண்ணா. எல்லார் கடிதமும் அங்கே போய் சேர்ந்துடும். அந்த கடவுள் விருப்பப்பட்டார்னா உன் வேண்டுதலை கூடிய சீக்கிரம் நிறைவேற்றி வைப்பாரு. உண்மையாவா? சின்ன பசங்க யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா
அந்த கடவுளால் எப்படி மறுக்க முடியும்? கண்ணா, நான் நாட்டாம்மா கிட்டேயும் உங்கள் அம்மா கிட்டேயும் இதை பற்றி நான் பேசினேன். அவங்க உன்கிட்ட சொல்லையா? சரி, அந்த கடவுள் பார்த்துப்பாரு. ரன்வீர், வாழ்த்துக்கள். ஆனா நீ ஏன் சந்தோஷப்படல? சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனா லெட்டர் எழுதுனது நான், ஆனா இவங்க அப்பா அம்மா கிட்ட பேசியிருக்காங்க. அப்புறம் அம்மா அப்பாவும் என்கிட்ட இது வரைக்கும் சொல்லவே இல்லை கடவுளோட பதில் வந்துடுச்சுன்னு. இப்ப நான் உங்ககிட்ட பேச போறது இல்ல. என்னாச்சு? பேண்டோட ஜிப்ப குத்தி இருக்கும். இல்ல வேற ஏதோ. இரு நான் பாக்குறேன். மூடியா? உங்க பையனோட செப்பு பொருள். நீங்க பாக்கெட் சரியா பாத்துக்க மாட்டீங்க. சரியா தான் பார்த்தேன். பாத்தீங்கன்னா அப்புறம் எப்படி பாக்கெட்? நான் இருக்கனே, எதுக்கு தேவையில்லாம சண்டை போடுறேன்? இந்த வேலையில நீங்க எதுக்காக பாத்துட்டு இருக்கீங்க? எழுந்துறீங்க, நான் துவைக்கிறேன். இல்ல இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ வேலையை செய்யக்கூடாது, புரியுதா? அட, நான் ஒன்னும் முதல் முறையா வாயு வயிறுமா இல்ல. அப்புறம் இது எனக்கு புதுசா இல்ல. 8 வயசுல ஒரு பையன் சாயங்காலத்துக்குள்ள 4 முறை ஊரை சுத்திக்கிட்டு வருவான்ல, அந்த பையனை நான் தான் பெத்து கொடுத்துருக்கேன். இங்க பாரு ரத்னா, அப்ப இருந்த விஷயம் வேற, இப்ப இருக்கிறது வேற. 8 வருஷம் கழிச்சு நீ உண்டாயிருக்க. அதனாலதான் டாக்டர் உன்னை ஓய்வு எடுத்துக்க சொன்னாரு. அது மட்டும் இல்லாம இப்ப உன்னோட உடம்பு ரொம்ப பலகீனமா இருக்குன்னு சொன்னாரு. என்னங்க நீங்க சும்மாவே பயப்படுறீங்க? ஒண்ணு ஆகாது. எனக்கும் அப்புறம் என் குழந்தைக்கும் முதல் தடவை மாதிரி ஆக போகுது. நல்ல பலசாலியா. ஒரு நிமிஷம் ரத்னா. நல்ல பலசாலி நான் சொன்னேன். எனக்கு ரோஜா பூ மாதிரி ஒரு பொண்ணு வேணும். என் பையனுக்கு அழகான ஒரு தங்கச்சி வேணும், புரியுதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பையன் தான் வேணும். ரன்பீரோட தம்பி. அப்படியே உங்கள மாதிரி. உங்களோட ரத்தம் அப்படியே உங்கள மாதிரி ரொம்ப பலசாலியா உங்களையே உரைச்சுக்கிட்டு உங்க மனைவியோடைய கர்வம், பெருமை, அவளோட நம்பிக்கை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வந்துட்டா கோவப்பட்டுக்கிட்டு என் கல்யாண பொண்ணு. அட சொல்லுக்கண்ணா, என்னாச்சு? சொல்லுக்கண்ணா, என்னாச்சு? அட, யார் மேல உன்னோட கோவம்? உங்க 2 பேர் மேலதான். என்கிட்ட ஏன் சொல்லல? கடவுள் செய்தி அனுப்பின விஷயம் உங்க 2 பேருக்கும் தெரிஞ்சதுன்னு. என் தங்கச்சி வர போறான்னு தெரியும்ல. இங்க பாரு கண்ணா, முதல்ல நீ கோவப்படுறத நிறுத்து. இங்க பாரு, முதல்ல கோவப்படுறத நிறுத்து. இல்லனா நான் உனக்கு கிச்சு கிச்சு முட்ட போறேன். வா கண்ணா, வா, வந்து இங்க உட்கார், வா. இங்க பாரு, அம்மாவோட வயித்துல ஒரு குட்டி பை இருக்கும். நாட்டாம, இவன் பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் தானா புரிஞ்சுப்பான். அதனால வளர்ந்ததுக்கு அப்புறம் இவன் எந்த ஒரு விஷயத்திலையும் நான் பொய் சொல்லிட்டேன்னு நினைக்கவே கூடாது. அதை நான் விரும்பவும் இல்லை. ரன்வீர், அம்மாவோட வயித்துல ஒரு சின்ன பை இருக்கும். அந்த பையில இரு, நான் போயிட்டு வந்து சொல்றேன். வா. என்ன தூக்குங்கம்மா. அட வாடா. என்னாச்சு? நாட்டாம, பாலுவுக்கும் அப்புறம் அவங்க மனைவிக்கிட்டேயே பெரிய சண்டை நடந்துச்சு.
அப்புறம் உங்க மனைவி பஞ்சாயத்தை கூட்ட சொல்லியிருக்காங்க. பஞ்சாயத்து கூட்ட சொன்னாங்களா? புருஷன் முன்னாடி சண்டை தீர்க்கிறதுக்கா? அப்புறம் எல்லாரும் புரிய வச்சாங்க. இதில் பஞ்சாயத்து என்ன பண்ணோம்? நாட்டாம ஒருவேளை பொம்பளைங்களை இப்படியே விட்டு வச்சா எல்லாரும் பஞ்சாயத்துக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. நாட்டாம நான் வேணா பாலோட மனைவிட்ட சொல்லிடவா? வீட்டுக்கு போய் அவங்களோட பிரச்சனையை தீர்த்துக்க சொல்லி. இல்லை வேண்டாம். இப்போ முதல் விஷயம் என்னன்னா, என்ன சண்டைன்னு தெரியாம நாம எப்படி மறுக்க முடியும்? அதுக்கெல்லாம் முன்னாடி பஞ்சாயத்தில் ஆண் பெண் என்ற வித்தியாசமே இருக்கக்கூடாது. பஞ்சாயத்தை கூட்டுறதே நியாயத்துக்காக தான். அங்க நியாயம் கிடைக்கும். நீ ஒரு நிமிஷம் இங்கே இரு, நான் வந்துடுறேன். என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு. நீ ஏன் தங்கச்சி தான் வேணும்னு கேக்குற? தம்பி வேண்டாமா? தம்பி கிட்ட ராக்கி கேட்ட முடியுமா? முடியாது. அத தங்கச்சியால தான் கட்ட முடியும். அப்ப எனக்கு தங்கச்சி தான் வேணும். உனக்கு தெரியுமா தங்கச்சினா எவ்வளவு பெரிய தலைவலின்னு? எல்லா வேலைக்கும் ஒன்னதான் ஓட விடுவா. அவ என்ன சொல்லுவானா, அண்ணா கடைக்கு போய் எனக்காக சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வான்னு சொல்லுவா. அப்ப வாங்கிட்டு வருவேன். செருப்பு வாங்கணும், என் கூட கடைக்கு வானுவா. நான் போவனே. குர்தாவுக்கு மேட்சிங் துப்பட்டா வாங்கிட்டு வான்னு சொல்லுவா. நான் வாங்கிட்டு. ஆனா எனக்கு என்ன தெரியும் எந்த குர்தாக்கு எந்த துப்பட்டா வாங்கணும்னு? உனக்கு தங்கச்சி வேணும்னா இதெல்லாம் நீ தெரிஞ்சு வச்சுக்கணும் கண்ணா. சரி கத்துக்கிறேன். இங்க பரிச்செல்லும், அண்ணன்னா ஒரு அப்பா மாதிரி இருக்கணும். அவளோட சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நீதான் பத்திரமா பாத்துக்கணும். அவளோட பிஞ்சு விரல பிடிச்சுக்கிட்டு நீதான் அவளுக்கு எல்லாம் சுத்தி காட்டணும். ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகணும், சந்தைக்கு கூட்டிட்டு போகணும். இப்படி எல்லாமே நானே பண்ணிட்டா அப்பா என்ன பண்ணுவாரு? தங்கச்சி உனக்கு வேணுமா இல்ல அப்பாவுக்கு வேணுமா? எனக்குதான். சரி எல்லாத்தையும் நானே பண்றேன். முதல்ல தங்கச்சியை கொண்டு வாங்க. உன் தங்கச்சி வரப்போறா. நிஜமாவா? சீக்கிரமா வரப்போறா. இப்பதான் அவ தயாராயிட்டு இருக்கா. அவளை சிகப்பு ரெக்க உள்ள பறவை கிட்ட கொடுத்து அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் அது அவளை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிடும். அப்படியா? ரொம்ப நல்லா இருக்கும். என் தங்கச்சி வந்துருவா. எனக்கு ராக்கி கேட்டுவா. ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு என் தங்கச்சி வர போறா. எனக்கு என் தங்கச்சி வர போறா. எனக்கு ராக்கி கேட்டு போறா. ஜாலி ஜாலி. என் தங்கச்சி வர போறா. எனக்கு ராக்கி கேட்டு போறா. என் தங்கச்சி வர போறா. எனக்கு ராக்கி கேட்டு போறா. என் தங்கச்சி வர போறா. எனக்கு ராக்கி கேட்டு போறா. எனக்கு தங்கச்சி வர போறா. அவ எனக்கு ராக்கி கேட்டு போறா. எனக்கு தங்கச்சி வர போறா. இங்க பாருப்பா, உன்னோட பேச்சையும் மனைவியோட பேச்சையும் கேட்டதுக்கு அப்புறம் பஞ்சாயத்து ஒரு விஷயத்தை ஒத்துக்குது. நீ நியாயமான காரணத்துக்காக தான் பிரச்சனையில் இருக்கிற உன் நண்பனை காப்பாத்துறதுக்காக உன்னோட நிலத்திலிருந்து ஒரு பகுதியை நீ அவனுக்காக வித்துட்ட. ஆனா உன்னுடைய கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எடுக்க போற எந்த ஒரு முடிவா இருந்தாலும் அது தனிப்பட்டதா இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை உன் மனைவி கிட்ட நீ மறைச்சு பெரிய தப்பு பண்ணிட்ட. எந்த ஒரு மனைவியும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய நம்பிக்கையோட அவளை முன்ன பின்ன தெரியாத ஆணா இருந்தாலும் அவளை முழுசா ஒப்படைச்சிடுவா. வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பல முறை நமக்கு உருவாக்கும். புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கையில பிரச்சனை ஏற்பட்டு பிரிஞ்சு போற மாதிரி ஒரு சில நேரங்களில் மனுஷன் அவசரப்பட்டு தப்பு பண்ணிடுவான். சில நேரத்தில் கட்டாயத்தால, சில நேரத்தில் நியாயத்துக்காக. ஆனா காரணம் எதுவா இருந்தாலும் மனைவியோட நம்பிக்கையை உடைக்கிறது, அவளோட மனசை உடைக்கிறது, இது எதுவும் நான் தானா விருப்பப்பட்டு செய்யறேன். நான் அவளோட நம்பிக்கையை இப்படி உடைச்சிருக்க கூடாது. பாருங்கண்ணே, நம்ம நாட்டாம சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னா பாலு அதை மாதிரி பண்ணிருக்க கூடாதுன்னு. அப்புறம் அதுவும் இல்லாம புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற பிரச்சனை இது. இந்த மாதிரி விஷயத்துல பஞ்சாயத்து தலையிடாது. ஆனா நீங்க 2 பேரும் பஞ்சாயத்துக்கு வந்த காரணத்தினால பஞ்சாயத்து இப்ப அதுக்கான முடிவை சொல்லி ஆகணும். அப்புறம் இந்த பஞ்சாயத்து பாலு தான் மனைவி முன்னாடி குற்றவாளின்னு அறிவிக்குது. அது மட்டும் இல்லாம உனக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய பொறுப்பை உன் மனைவி கிட்டே ஒப்படைக்கணும்.
சித்தி என்னாச்சு? நீங்க எல்லாரும் இங்க இப்படி சித்தி ஏதாவது சொல்லுங்க. முறைச்சு என்ன கொன்னுடுவீங்க போல இருக்கே. என்ன இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை, சுத்தமா சரியில்லை. என்ன சரியில்லைன்னு சொல்றீங்க? அது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இங்க பாரு ரத்னா, உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இதை நாங்களும் சுத்தமா எதிர்பார்க்கல. அப்பன்னா இவளுக்கு நாம தண்டனையை கொடுத்தே ஆகணும் இல்ல? ஆமாக்கா, இவளுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்ப நாம இவளுக்கு தண்டனையை கொடுத்தே ஆகணும். ஆமாக்கா, இவளுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். போய் கடைக்கு போயிட்டு ஒரு 5 கிலோ மஞ்சள் வாங்கிட்டு வா. சரிக்கா. அப்புறம் பிரீத்தி 2 முறம் கொண்டு வா. சரிக்கா. இரு அப்படியே 2 ஸ்பூனையும் கொண்டு வந்துடு. சரிக்கா. நீ எங்க கிட்ட சொல்லாம மறைச்சல, அதனால உங்க வீட்டுல இருக்கிற எந்த பொருளையும் தொட மாட்டோம். இப்படி பண்ணிருந்திருக்கணும். அன்னைக்கு பூபதி வயல்ல நாத்து நட்டான்ல, அங்கேயே உங்களுக்கு ஒரு குடிசை போட்டு கொடுத்திருக்கணும். அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பவாவது சொல்லிருப்பல்ல. மறைச்சிட்டல. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். என்னோட வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். வாங்க போலாம், வேலையை ஆரம்பிக்கலாம். நாட்டாம இத பாருங்க, அம்மாவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா இத பாருங்க, இத நான் டெல்லியில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை பாரு தம்பி, நீ இதை உன் மேலே போட்டு போட்டு காட்டிட்டு இருக்க. நீ என் மனைவி மாதிரி அழகாவும் இல்லை, சகப்பாவும் இல்லை. நீ எல்லாத்தையும் இருக்கிற இடத்துல வச்சிரு, நானே செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்க நாட்டாம, நீங்க சொன்ன மாதிரியே நான் இங்க வச்சிடறேன். நான் என் வாழ்க்கையில் பண்ண ஒரு தப்பு என் மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்கிட்டு இருக்கு. ஏன் இதை நம்ம மனசை விட்டு எடுத்துடக்கூடாது? ஏங்க நாட்டாம, உங்களுக்கு எதுவுமே பிடிக்கலையா?